Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆபா பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். ஆபா பிதாவே மகிமை. அப்பா பிதாவே மகிமை. இயேசுவே மகிமை. இயேசுவே மகிமை. பரிசுத்த ஆவியே மகிமை. பரிசுத்த ஆவியே மகிமை. ஆபா பிதாவே நன்றி. அப்பா பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. பரிசுத்த ஆவியே நன்றி. பரிசுத்த ஆவியே நன்றி. ஹalleluya. 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 இயேசுவே இயேசுவே நின் பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுகணமே. என்னை கழுவுமே. ஹalleluya. 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 பரிசுத்த ஆவியால் என்னை நிறைக்கணமே. என்னை நிரப்புங்க. ஹalleluya. 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 Let us close our eyes எங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். and join our hands. எங்கள் கைகளை ஒன்று சேர்த்துக் கொள்வோம். Let's seek the powerful intercession of our dear mother Mary. தேவ அன்னையின் பரிந்துரைக்காக நாங்கள் இப்பொழுது மன்றாடுவோம். Let's entrust this coming hour into her motherly hands. இந்த வருகின்ற ஒரு மணி நேரத்தை அந்த அன்பு தாயின் கைகளில் ஒப்படைப்போம். Oh Mother Mary, our dear mother, pray for us and intercede for us. தேவ அன்னையே, எங்கள் தாயே, எங்களுக்காக மன்றாடும். So that we may all be filled with the virtue of hope. எதிர்பார்ப்பினால் நாங்கள் நிரம்பப்படுவதற்காக. You are the mother of hope. நீரே எதிர்பார்ப்பின் தாய். You are the icon and symbol of hope. நீரே எதிர்பார்ப்பின் அடையாளமும் தீபமுமாயிருக்கின்றீர். Even in the difficult situations of your life, உமது வாழ்க்கையின் மிக கஷ்டமான சூழ்நிலைகளிலும், even in the depressing situations of your life, உம் வாழ்க்கையின் மிக சோகமான வேதனையான தருணங்களிலும், you have never lost your hope. நீர் ஒரு போதும் நம்பிக்கையை கைவிடவில்லை. You trusted the promise of God. இறைவனின் வாக்குறுதிகள் மீது நீர் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தீர். You believed the promise of God even when it seems unbelievable. இறைவனின் வார்த்தைகள் பொய்யாகி விடுமோ என்று தோன்றுகின்ற தருணங்களிலும் கூட நீர் அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தீர். Oh Mary, you believed God's promise even when it seemed impossible. ஆண்டவருடைய வார்த்தையை நீர் முழுமையாக நம்பினீர், அது நம்ப முடியாத தருணங்களிலும் கூட. Right now, when we listen to the word of God, இப்பொழுது இறை வார்த்தையை செவிமடுக்கும் இந்த நேரத்தில், our dear mother, we entrust all of us into your loving hands. நல்ல தாய், எங்கள் அனைவரையும் உமது திருக்கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். Pray for us, intercede for us, so that we may believe the promise of God as you believed. எங்களுக்காக மன்றாடும், எங்களுக்காக பரிந்துரை செய்யும். உம்மை போலவே நாமும் இறை வார்த்தை மீது முழு விசுவாசத்தை வைத்திருக்க. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. Once again, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றினாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. 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 Abba Pida Stottiram. Hallelujah. Yesuve Stottiram. Hallelujah. Parishutha Aviye Stottiram. Hallelujah. Abba Pidave Mahimai. Hallelujah. இயேசுவே மகிமை. Hallelujah. பரிசுத்த ஆவியே மகிமை. Hallelujah. ஆபா பிதா நன்றி. Hallelujah. இயேசுவே நன்றி. Hallelujah. பரிசுத்த ஆவியே நன்றி. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Say louder. Hallelujah. 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 Are you happy? Are you tired? No. Little bit tired. Praise the Lord. I know there is a chance there is a probability that you may fall asleep. இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கி விழ வாய்ப்புகள் உண்டு என்று எனக்கு தெரியும். Praise the Lord. Because the weather is too hot. ஏனென்றால் காலநிலை மிகவும் வெப்பமாக இருக்குது. And you had a nice lunch also. நல்லா சாப்பிட்டு இருப்பீங்க மத்தியானம். நல்லா சாப்பிட்றியா? நல்லா சாப்பிட்டா? Praise the Lord. So there is a possibility அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. that you may fall asleep. நீங்கள் தூங்கி விடலாம். Praise the Lord. You can sleep, no problem. தூக்கம் வந்தால் தூங்கலாம், பரவாயில்லை. But I have only one request before you. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். Even if you sleep, நீங்கள் தூங்கினாலும் please don't fall down. கீழே விழுந்து விட வேண்டாம். Sometimes when we sleep without control, we may fall down. சிலவேளை நாங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தூங்கினால் கீழே விழுந்து விடுவோம். And there is a probability of falling down and die. கீழே விழுந்து சாக கூட முடியும். This is happened during the time of preaching. இது நடந்திருக்கின்றது போதனைகளின் பொழுது. This has happened when St. Paul, the great apostle, while he was preaching. புனித பவுல் அடிகளார் அவர் போதனை செய்யும் பொழுதும் இப்படி நடந்திருக்கின்றது. So in the book of the Acts of the Apostles, chapter 20, we read. திருத்துதர் பணிகள் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். So Paul was about to leave Troas, a place. அவர் த்ரோவாஸ் என்ற நகரத்தை விட்டு செல்ல இருந்தார். So he was in a very heated discussion on the previous day. அதற்கு முந்தினம் மிகவும் ஒரு பெரிய வாக்குவாதத்தில் இருந்தார். So he continued
preaching till midnight. ஆகவே நள்ளிரவு வரை அவர் போதித்துக் கொண்டே இருந்தார். And there was a young guy called Eutychus. எமெத்திக்கஸ் என்ற ஒரு இளைஞன் அவர்கள் மத்தியில் இருந்தார். He showed all the gestures that he was very tired. அவர் மிகவும் களைப்பாய் இருப்பது போல் காட்சி அளித்தார். But Paul was not ready to stop his preaching. என்றாலும் பவுல் அடிகளார் அவருடைய போதனை நிறுத்திய பாடில்லை. He continued his preaching. அவர் தொடர்ந்தும் போதித்துக் கொண்டே இருந்தார். But what happened? என்ன நடந்தது? During his preaching, அவர் போதனையின் பொழுது this young guy, இந்த இளைஞன், he lost his control. அவர் கட்டுப்பாட்டை இழந்து And he fell down from the upstairs. மேல் மாடியில் இருந்து கீழே விழுந்தார். And he died. அவர் இறந்தார். That happened during the preaching of St. Paul. பவுல் அடிகளாரின் போதனை நாட்களில் இப்படி நடந்தது. But St. Paul, he was a man of God. ஆனால் பவுல் அடிகளார் அவர் ஆண்டவரின் பிள்ளையாக இருந்தவர். He was a great preacher. அவர் ஒரு மிக சிறந்த போதகர். And he was blessed with the gift of raising the dead. ஆகவே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற அந்த ஆசீர்வாதம், அந்த பரிசு அவருக்கு இருந்தது. So he came to the young guy who died. ஆகவே இறந்து போன அந்த இளைஞனிடம் அவர் வந்தார். He embraced him. அவரை கட்டிப்பிடித்தார். And by that way this man was called back to life. அதன் மூலம் மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So during the preaching, that young guy, that happened while St. Paul was preaching, that young guy, he fell down and he died. But Paul called him back into life. ஆகவே போதனையின் பொழுது அந்த இளைஞன் தூங்கி விழுந்து இறந்தான். ஆனால் பவுல் அடிகளார் அவரை உயிர்த்தெழச் செய்தார். During this time of preaching, it may happen. இந்த போதனையின் பொழுதும் இது நடக்கலாம். But ஆனால் I don't have that gift of. எனக்கு அந்த கொடை இல்லை. I am not blessed with that gift of raising the dead into life. மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்கின்ற கொடை, அந்த பரிசு எனக்கு இன்னும் இல்லை. If you die, you will be dead. Praise the Lord. நீங்கள் இறந்தால் இறந்துதான் கிடைப்பீர்கள். That is why I made the request before my preaching, even if you are sleeping, you can sleep, no problem, but don't fall down and get died. அதனால் தான் இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைத்தேன். நீங்கள் தூங்கினால் பரவாயில்லை, ஆனால் விழுந்து செத்து போக வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So my dear friends, when you are here, so we are here with a lot of depressing situations of our life. எங்கள் வாழ்க்கையில் மிகவும் வேதனைகளுடன் மனவிரக்திகளுடன் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். So we are here, when we come here, we are here with so many worries, anxieties and depressing situations of our life. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் நிறைய வேதனைகளுடனும் கஷ்டங்களுடன் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். But today God gives us an assurance. ஆனால் இன்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சத்தியத்தை தருகின்றார். Even if you are worried, you are depressed, you are frustrated, God gives us an assurance. நீங்கள் மனவேதனையில் விரக்தியில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு உறுதியை தருகின்றார். In the book of Psalms, chapter 30, verses 11-12. திருப்பாடல்கள் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. Psalm 30, verses 11-12. You have turned my mourning into dancing. You have loosed my sackcloth and clothed me with gladness. Psalm chapter 30, verses 11-12. நீர் என் புலம்பல்களை நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைத்து விட்டு என்னை மகிழ்ச்சியாய் உடுத்தினீர். Praise the Lord. Praise the Lord. So God gives us an assurance, even if you are worried, your mourning, He will turn your worries into
dancing into joy. ஆகவே நீங்கள் மனவேதனையுடன் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றார், உங்கள் புலம்பல்களை உங்கள் துன்பங்களை நான் நடனமாக மாற்றுவேன் என்று. Even if you are depressed, Lord gives us an assurance, He will clothe us with gladness. நாங்கள் மன விரக்தியில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், அவர் எங்களை சந்தோஷமாக மாற்றுவார் என்று. Do you believe in the word of God? இறை வார்த்தையை நம்புகின்றீர்களா? ஆமா. ஆமா. Praise the Lord. Praise the Lord. Yes or no? Do you believe in the word of God? இறை வார்த்தையை நம்புறீங்களா இல்லையா? Do in the promise of God? Yes, our God is a God who will turn all our sorrows into joy. எங்கள் வேதனைகளை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகின்ற ஆண்டவர் அவர். He will turn all our depression, all our anxieties, all our worries with glad. He will clothe us with gladness. எங்களுடைய வேதனைகள், அழுகைகள், புலம்பல்களை எல்லாம் அவர் சந்தோஷத்துக்காக மாற்றுவார். Hallelujah. Hallelujah. Say louder, hallelujah. 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 വിലാപത്തെ ആനന്ദ നൃത്തമാക്കും. எங்களுடைய துன்பங்களை அவர் களியாட்டமாக மாற்றுவார். വിലാപം in Tamil, how do you say விலாபம்? புலம்பல். விலாபம். விலாபம் morning. புலம்பல். புலம்பல். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 And പുലമ്പൽ. പുലമ്പൽ. പുലമ്പൽ in Malayalam also the same thing. പുലമ്പൽ. പുലമ്പലിനെ ആനന്ദ നൃത്തമാക്കും. எங்கள் புலம்பலை ஆனந்தமாக மாற்றுவார். വിലാപത്തെ ആനന്ദ നൃത്തമാക്കി മാറ്റുന്ന കരുണാമയനീശോയ്ക്കാരാധന. There is a song like that. വിലാപത്തെ ആനന്ദ നൃത്തമാക്കി മാറ്റുന്ന കരുണാമയനീശോയ്ക്കാരാധന. ആരാധന, 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 ആരാധന. Can you sing? ആരാധന, ആരാധന, ആരാധന. ഹാലേലുയാ, 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 ഹാലേ. Praise the Lord. Praise the Lord. You sang very well. Praise the Lord. Praise the Hallelujah. Lord. Hallelujah. വിലാപത്തെ പുലമ്പലിനെ ആനന്ദ ആനന്ദം. നൃത്തമാക്കും. You can understand Malayalam. So can I speak in Malayalam? Praise. Hallelujah. So my dear friends, we know that we are in the month of May, and this month is very specially dedicated to the devotion of our dear Mother Mary. நாங்கள் மே மாதத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதமானது தேவ அன்னைக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட மாதம். So and we are reflecting on that thing, Mary, the mother of hope. ஆகவே தேவ அன்னை ஆகிய தாய் ஆகிய மரியாளை பற்றி தான் நாங்கள் தியானிக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. So when we reflect on that theme, Mary, the mother of hope, தேவை தாய் ஆகிய மரியாள் துணைப்பொருளை நாங்கள் தியானிக்கும் பொழுது, I think so that theme, Mary's hope, could be explained, it could be understood in 4 ways. ஆகவே மரியாள் வைத்திருந்த அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் 4 விதத்தில் விளக்கம் அளிக்கலாம். So the first aspect of Mary, firstly we can say, Mary believed the impossible. மரியாளை பற்றி சொல்லக்கூடிய முதலாவது விஷயம்தான், அவர் ஆக முடியாதது காரியமும் ஆகும் என்று நம்பினார். So Mary's hope can be explained in that statement. Mary believed the impossible.
ஆகவே மரியாள் ஆக முடியாத காரியமும் நடக்கும் என்று முழுமையான எதிர்பார்ப்பு கொண்டவர். Mary believed God's promise even when it seemed impossible. மிகவும் திக்கற்ற நிலைமையிலும் கூட இறைவனுடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறும் என்று அவர் நம்பினார். ஏனா ஆமா, praise the Lord, hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. So when we begin to read the Gospel of Luke, ஆகவே நாங்கள் லூகாஸ் நற்செய்தியை வாசிக்கும் பொழுது so we can see the Luke begins his gospel presenting with so many impossibilities. ஆகவே லூகாஸ் நற்செய்தியாளர் மிகவும் மனித மட்டத்தில் நடக்க முடியாத சில சம்பவங்களை குறிப்பிட்டு தான் தொடங்குகின்றார். So in the first chapter itself we see a couple, a very old couple. முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் காணுகின்றோம் மிகவும் வயது கடந்த வயோதிபராகிய ஒரு தம்பதியினரை பற்றி கதைக்கின்றார். Who are they? யார் அவர்கள்? In the Gospel of Luke chapter 1 we see an old couple. லூகாஸ் முதலாம் அதிகாரத்தில் நாங்கள் மிகவும் வயோதிபனான ஒரு தம்பதியினரை பற்றி பார்க்கின்றோம். வயோதிகர் Zachariah and Elizabeth. சக்கரியாவும் எலிசபெத்தும். We know they were very old. அவர்கள் மிகவும் வயது சென்றவர்கள் என்று தெரியும். And Elizabeth was in a barren state. எலிசபெத் கருத்தரிக்கின்ற வயதையும் கடந்து விட்டார். Their family life was not blessed with the gift of a child. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கவில்லை. But even in the midst of their depressing situations, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் மனவிருத்தியான தருணத்திலும், these worried situations of their life, அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பமாக இருந்த இந்த தருணத்திலும் they stood very close to God. அவர்கள் கடவுளுடன் மிக நெருங்கி வாழ்ந்தார்கள். They never argued with God. கடவுளோடு வாக்குவாதம் செய்யவில்லை. They never made complaint with God. கடவுளை பற்றி அவர்கள் குறை சொல்லவில்லை. But they were righteous. என்றாலும் அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். They were leading a blameless life. குற்றமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். And they were very keen to observe the commandments of the Lord. இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்ற மிகவும் ஆசையுடன் இருந்தார்கள். And we know God intervened in their barren state. ஆகவே அவர்களுடைய அந்த நிலையில் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். Elizabeth got conceived. எலிசபெத் கர்ப்பமானார். And she gave birth to a child. அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். Called John the Baptist. திருமுழுக்கு யோவான் தான் அவர். Who came with the mission to be a forerunner of Jesus. இயேசுவின் வருகைக்கு முன்கூறும் நபராக அவர் வந்தார். So after that, the same section in the same chapter we see another impossibility. அதே அதிகாரத்தில் நாங்கள் இன்னொரு சம்பவத்தை பார்க்கின்றோம். The angel Gabriel was sent by God to a girl, a young girl called Mary in Nazareth. காபிரியேல் தேவதூதன் நாசரேத்தில் இருக்கின்ற ஒரு இளம் பெண்ணை வந்து சந்திக்கின்றார். Who engaged to a man named Joseph. அவர் யோசேப்பு என்ற நபருடன் திருமணம் முடிக்க ஒப்பந்தமாகி இருந்தார். Angel Gabriel came to her, answered and greeted her. காபிரியேல் தேவதூதர் மரியாளுக்கு காட்சி அளித்து அவருக்கு சொன்னார், Mary, favored one of Lord, God is with you. கடவுளுக்கு மிகவும் பிரியமான மரியாளே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். You have found favor with God. கடவுளுக்கு நீங்கள் மிகவும் பிரியமானவராக இருக்கின்றீர்கள். And the angel Gabriel said to her, conveyed the message of God. காபிரியேல் தேவதூதன் இறைவனுடைய செய்தியை மரியாளுக்கு அறிவித்தார். You will conceive and you will give birth to a child. நீங்கள் கர்ப்பமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர்கள். He will be called the Son of the Most High. அவர் உன்னத கடவுளின் மகன் என அழைக்கப்படுவார். So when angels said, conveyed this message, Mary was perplexed. Mary got confused. ஆகவே தேவதூதர் இந்த செய்தியை சொல்லும் பொழுது மரியாள் மிகவும் ஒரு குழப்ப நிலையில் இருந்தார். So today we say it was a good news, a Mangal Varta, but for Mary it was not like so. இன்று நாங்கள் அதனை சொல்கின்றோம், அது ஒரு மங்கள வார்த்தை என்று. ஆனால் அந்த காலத்தில் மரியாளுக்கு அது அப்படி தெரியவில்லை. Because thinking of that cultural religious context of the situation. காரணம் அந்த காலத்தில் இருக்கின்ற கலாச்சாரத்தையும் சமய சம்பிரதாயங்களையும் பார்த்தால், a virgin girl get conceived and give birth to a child
and thinking of the consequences, she was really scared, frightened. ஒரு கன்னி பெண் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுத்தால் சமுதாயம் என்ன சொல்லும் என்ற அந்த நிலைமை குறித்து அவள் பயந்தாள். So if it happens like so, she would be stoned to death. ஆகவே அப்படி நடந்திருந்தால் கல்லால் அடித்து கொன்றிருப்பார்கள். But angel Gabriel explained in this way, Mary, don't be afraid. Holy Spirit will come upon you and you will give birth to a child and he will be the son of the Most High. The Holy Spirit will overshadow you. ஆனால் காபிரியல் தேவதூதர் தெளிவாக அந்த செய்தியை சொன்னார். மரியாள், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பார், உன்னத கடவுளின் மகன் என்ற அந்த பிள்ளை அழைக்கப்படுவான், தூய ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளுவார் என்று சொன்னார். And after explaining all these things in a very detailed way, finally angel Gabriel gave her an assurance. இவை எல்லாவற்றையும் மிகவும் அழகாக விஸ்தரித்த பிற்பாடு காபிரியல் தேவதூதன் ஒரு உறுதி வார்த்தையை வழங்குகின்றார். Mary, even if you could not understand what I said, மரியாளே, நான் சொன்னது எதுவும் உனக்கு விளங்காமல் இருந்தாலும், one thing I can give you an assurance, one thing I can tell you, நான் ஒரு விஷயத்தை உறுதியாக உனக்கு சொல்கின்றேன், nothing is impossible for God. கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So Mary heard that news from angel Gabriel. Nothing is impossible from God. For God. ஆகவே காபிரியல் தேவதூதரிடம் இருந்த அந்த வார்த்தை மரியாள் கேட்டாள், கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. So when she heard that word, that assurance from angel Gabriel, அந்த வார்த்தையை காபிரியல் தேவதூதரிடம் இருந்த மரியாள் செவிசாய்த்த பொழுது, she completely surrendered her life to that word of God. அவள் முழுமையாகவே தன்னை அந்த இறை வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாள். And she replied, let it be done according to your word. உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று அவர் சொன்னார். I am the handmaid of the Lord. நான் இறைவனின் அடியாள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So Mary heard that word, that assurance at the Annunciation, nothing is impossible for God. இறைவனால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்ற அந்த வார்த்தையை மரியாள் அந்த சந்தர்ப்பத்தில் கேள்வியுற்றாள். So Mary took that word literally in her life. ஆகவே தனது வாழ்க்கையில் அந்த வார்த்தையை உண்மையாகவே செயல்படுத்தினாள். So the first and main aspect of Mary's hope is in this promise that Mary believed God promised even when it seemed impossible. ஆகவே மரியாளின் வாழ்க்கையில் இருந்த எதிர்பார்ப்பின் முதலாவது அடையாளம் தான் இறைவனுடைய இந்த வாக்குறுதி, கடவுளுக்கு முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதனை முழுமையாக நம்பினாள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So from that moment she began to lead her life believing that word of God. ஆகவே அந்த தருணத்திலிருந்து அந்த இறை வார்த்தையை முழுமையாக விசுவசித்து வாழத் தொடங்கினாள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So my dear friends, so when I meditate upon this aspect of Mary, I would like to explain this aspect of faith or hope by inviting your attention into one of the miracles performed by Jesus in the Gospel of John. ஆகவே மரியாளின் இந்த எதிர்பார்ப்பை பற்றி உங்களுக்கு இன்னும் ஆழமாக சொல்லித்தர இயேசு செய்த ஒரு அற்புதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். So in the Gospel of John chapter 5, யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் verses 1 onwards, we see a beautiful miracle performed by Jesus. முதலாம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை இயேசு செய்த ஒரு அழகியான அற்புதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். What is that miracle? அது என்ன அற்புதம்? Jesus healed a man who got paralyzed for 38 years. 38 வருடங்களாக பாரிசவாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை இயேசு குணமாக்குகிறார்.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. 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 கரங்கள் தட்டு strongly. நல்ல சத்தமா கை தட்டுங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So I am little scared whether you will fall down and will get die. That is why I am just. நீங்க சரிஞ்சு விழுந்து செத்து போவீங்களோன்னு பயம். You are very attentive. You are not sleeping. Praise the Lord. நீங்க நல்லா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So my dear friends, in the Gospel of John chapter 5, so we see a man who got paralyzed for 38 years and he was lying at the side of that pool Bethsaida. ஆகவே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கின்றோம் இந்த பெத்சைடா குளத்தின் அருகில் ஒரு மனிதன் 38 வருடங்களாக பாரிசவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். For how many years? எத்தனை வருடங்கள்? 38 வருஷம். Praise the Lord. Praise the Lord. And Jesus saw that this man was lying there for a long time. நிறைய நாட்களாக இந்த மனிதன் இவ்விடத்தில் இருப்பதை இயேசு கண்டார். So knowing that this man was there for a long time, he came to that man and he asked him. இதை அறிந்த இயேசு அவரிடம் வந்து கேட்கின்றார். What was the question that he asked him? What did he ask him? இயேசு அவரிடம் வந்து கேட்ட கேள்வி என்ன? Do you, my dear son, do you want to be healed? என் மகனே நீ குணம் பெற விரும்புகின்றாயா? Ama? How do you say ade in Tamil? Ade. No, is it right or something like that? Syria? Syria. Praise the Lord. Hallelujah. So do you want to be healed, my dear son? நலம் குணம் பெற விரும்புகின்றாயா மகனே என்று கேட்கின்றார். So quite often I have reflected upon that question of Jesus. நான் சில நேரங்களில் அந்த கேள்வியை தியானித்திருக்கின்றேன். Because this man is lying or he had been there for a long time for what? அந்த மனிதன் அந்த இடத்தில் அவ்வளவு வருடங்களாக ஏன் கிடக்கின்றான்? In order to get the healing from that pool of Bethsaida. அந்த ஊற்றிலிருந்து தான் குணம் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் இருக்கின்றான் இடத்தில். Because there was a belief that an angel will come and stir up that pool and the first who get into that pool will be healed. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு தேவதூதர் வந்து அந்த குளத்தை கிளறுவார்கள், அப்பொழுது அந்த குளத்தில் யார் முதலில் இறங்குகின்றாரோ அவர்கள் குணம் பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. So that is why he came to that pool and he had been there for a long time. அதனால் தான் அந்த குளத்தருகிலே அந்த ஊற்றின் அருகிலே வந்து அவர் அவ்வளவு வருடமாக காத்திருந்தார். But still Jesus asked him, my dear son, do you want to be healed? என்றாலும் அவரை பார்த்து இயேசு கேட்கின்றார், மகனே நீ குணமாக விரும்புகிறாயா? If I were that man, நான் அந்த மனிதனாக இருந்தால் I will ask Jesus. நான் இயேசுவிடம் கேட்பேன், What a foolish question you are asking. இவ்வளவு ஒரு மடத்தனமான கேள்வியை கேட்கின்றீர். Because I am lying here in order to be healed. காரணம் நான் இங்கே இருப்பது குணம் அடைவதற்காகவே. சரியா? Praise the Lord. Praise the Lord. So my dear friends, when Jesus asked such a question, I think there are three possibilities of giving an answer to that question. ஆகவே இயேசு இந்த கேள்வியை கேட்கும் பொழுது மூன்று விதமாக பதில் சொல்ல முடியும். The first possibility is, yes Lord, I need your healing. முதலாவது பதில் தான், ஆம் ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் அவசியம். A
Yes, Lord, I want to be healed. ஓம் ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் அவசியம். The second possibility, no, Lord, this is best for me to lay here. So I will be lying here because so many people are helping me. So I will be here. It is good for me. ரெண்டாவது பதில் தான் இல்லை, குணமாக்குதல் வேண்டாம், எனக்கு இங்கே இப்படி சும்மா இருக்கிறது நல்லா இருக்குது, நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, அதனால நான் இப்படியே இருக்க போகிறேன். The third possibility will be, Lord, yes, I want your healing, but wait, after some time you heal me. மூன்றாவது பதில் தான், ஓம் எனக்கு குணமாக்க விருப்பம், ஆனால் இப்போது இல்லை, கொஞ்ச நேரம் இரும், அதற்கு பிறகு என்னை குணமாக்கியறலாம். Praise the Lord. But my dear friends, this man replied a different answer to that question. ஆனால் இந்த மனிதன் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பதிலை சொல்கிறார். We don't find any of these answers, but instead of that he gives a different answer, or he gives a different answer to God's question, Jesus' question. இந்த மூன்று கேள்விக்கு பதிலும் இல்லாமல் வித்தியாசமான ஒரு பதிலை அவன் சொல்கிறான். His reply was something different. அவனுடைய பதில் வித்தியாசமாக இருந்தது. What did he say? அவன் என்ன சொன்னான்? Jesus, nobody is here to help me to get into this pool and to be healed. இயேசுவே, இந்த குளத்திற்குள் இறங்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So now we could find out the reason behind that Jesus raised this question to that person. ஆகவே இப்பொழுது எங்களுக்கு கூற முடியும், இயேசு அந்த கேள்வியை ஏன் கேட்டார் என்று. Jesus could realize that this man, in his mind, there is no even a dream of getting healed. இந்த மனிதனுடைய மனதில் குணமாகுவேன் என்ற ஒரு கனவு கூட இல்லை என்று இயேசுவுக்கு தெரிந்துவிட்டது. At present he is not thinking of healing. குணமாகுவதை பற்றி இந்த மனிதன் யோசிக்கவில்லை. But instead, rather he is thinking, why I am not healed? Why I couldn't get a healing for long years? இதுவரை காலமும் எனக்கு குணம் பெறாததற்கான காரணம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான். Praise the Lord. Praise the Lord. Do you follow me? Because he is not thinking of healing, but instead of why I am not healed for these long years, why I could be here lying for 30 years. So right now, so he has lost that dream, that desire for getting healed. Instead of that, he is thinking of why should I be here for a long time. ஏனென்றால் தான் குணப்பெற வேண்டும் என்பதை பற்றி யோசிக்காமல் தனக்கு ஏன் குணம் கிடைக்கவில்லை, 38 வருடங்களாக ஏன் குணம் கிடைக்கவில்லை என்ற அந்த காரணத்தை பற்றி தான் இவன் யோசித்து கொண்டிருக்கின்றான். So now he could find out the reason for that. ஆகவே இப்பொழுது அவனால் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். I had been here for a long time because nobody helped me to get into this pool. அவன் சொல்லிக் கொள்றான், இத்தனை வருடங்களாக நான் இவ்விடத்தில் இருந்ததற்கு காரணம் ஒருவருமே என்னை குளத்தில் இறங்கிவிட உதவி செய்யவில்லை. Nobody gave me a helping hand to get into this pool. யாருமே எனக்கு ஒரு உதவி கரத்தை தரவில்லை இந்த குளத்திற்குள் இறங்குவதற்கு. That is why I was here for a long time. அதனால் தான் இத்தனை வருடங்களாக நான் இவ்விடத்திலே இப்படி இருக்கின்றேன். I had been here for long 30 years. 38 வருடங்களாக நான் இவ்விடத்தில் இருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. So my dear friends, when Jesus raised that question, இயேசு அந்த கேள்வியை எழுப்பிய பொழுது he wanted to rectify all the negative thoughts in that in his mind. அந்த மனிதனின் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை சரி காட்ட இயேசுவுக்கு தேவையாக இருந்தது. He wanted to make him convinced of a great reality. அவனை நிஜம் யதார்த்தத்தை பற்றி அவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நோக்கம் இயேசுவுக்கு இருந்தது. This man, he is thinking that nobody helped me, that is why I had been here for a long time. ஏனென்றால் இந்த மனுஷன் நினைக்கிறான், யாருமே எனக்கு உதவி செய்யல, அதனால தான் எனக்கு சுகம் கிடைக்கல என்று.
But Jesus wanted to rectify that thought in his mind. ஆனால் அவன் மனதில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை மாற்ற இயேசு விரும்பினார். So my dear son, you think that nobody helped you, that is why you were here. நீ நினைக்கின்றாய் யாருமே எனக்கு உதவாத படியால் தான் நீ இப்படி இருக்கிறாய் என்று. But I would like, or I wanted to tell you, ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகின்றேன், that others can only help you. மற்றவரால் உதவி செய்ய மட்டும்தான் முடியும். The success, the ultimate success that comes from the Lord. உண்மையிலே முழுமையான வெற்றி ஆண்டவரிடம் இருந்து தான் வருகிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So these people can only help you to get into this pool. இந்த குளத்தில் உன்னை இறக்கிவிட மட்டும்தான் இவர்களுக்கு முடியும். The healing, that is the work of God. குணமாக்குவது கடவுளுடைய செயல். The success, that is coming from the Lord. நீ குணமாக அடைவது அந்த வெற்றி கடவுளிடமிருந்து தான் வரும். If success, healings and every blessing, it comes from God. குணமடைதல், எங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள், இவை அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவதென்றால் What you should do in your life, நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? instead of looking into others, மற்றவரை நோக்கி பார்ப்பதை விட you have to focus your attention to the Lord. நீ உனது கவனத்தை ஆண்டவர் மீது திருப்ப வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Do you follow what I say? விளங்குச்சா சொன்னது? So my dear friends, quite often we are depressed, we are worried. அதிகமான வேளையில் நாங்கள் மனவேதனையில் மனவிரக்தியில் இருக்கின்றோம். And we always find out the reason for our failure in our life. எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற தோல்விகளுக்கு காரணமாக நாங்கள் காட்டுவது, that my parents, they didn't give me a good education. என் பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல படிப்பை தரவில்லை. Or my superiors, they didn't understand me. என் மேல் அதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. Or my co-workers or my friends, they didn't help me. எனது நண்பர்கள் என்னுடன் வேலை செய்கிறவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. That is why I am having all these problems in my life. அதனால் தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Nobody helped me. That is why today I am here in this situation. யாருமே எனக்கு உதவி செய்யல, அதனால தான் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றேன். If my parents, if my husband, if my wife, if my friends, if they would have helped me, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கணவர், எனது மனைவி, எனது பெற்றோர் இவர்கள் எனக்கு உதவி செய்திருந்தால் I would not never ever have been in this situation. இந்த சூழ்நிலையில் நான் இருந்திருக்கவே மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So quite often we attribute the reason for our failures to other people. ஆகவே அதிகமானவர்களில் எங்கள் வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணமாக நாங்கள் மற்றவர்களை சுட்டி காட்டுகிறோம். So we attribute other people, they are the reason for our failures. இவங்கனால தான் எங்களுக்கு இப்படி ஆச்சு என்று நாங்கள் சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. But today Jesus says, ஆனால் இன்று இயேசு சொல்கிறார், instead of looking into them, மற்றவரை பார்க்காமல் you have to raise your eyes, நீ உனது கண்களை, you have to raise your eyes to me and you have to look to me. நீ உன் கண்களை என்னை நோக்கி பார்த்து நீ என்னை பார்க்க வேண்டும். The reason is they can only help you. காரணம் மனிதர்களால் உதவ மட்டும்தான் முடியும். The healing, that is the work of God. குணமாக்குதல் கடவுளுடைய செயல். The blessing, the graces that come from God. கடவுளிடம் இருந்து தான் அதிசயங்களும் கிருபைகளும் அற்புதங்களும் வருகின்றன. Praise the Lord. Praise the Lord. So instead of looking into others, ஆகவே மற்றவர்களை பார்க்காமல் you have to look to Jesus. நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். That is what Mary did. அதைத்தான் மரியாள் செய்தாள். In all the impossibilities, in the midst of all the impossibilities, எல்லா மிகவும் தோல்விகள் மத்தியிலும்
she believed the promise of God. இறைவன் தந்த வாக்குறுதியை நம்பினாள். Hallelujah. ஹalleluya. Say louder, hallelujah. 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 So my dear friends, quite often we try to interpret our life focusing on others. ஆகவே அதிகமான வேளையில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மதிப்பிடுவது மற்றவர்களை பார்த்து. So as I said before, we quite often see the reason for the failures in our life, and we attribute other people and other circumstances in our life as the reason for our failure in our life. அதிகமான வேளையில் எங்கள் வாழ்க்கை தோல்விகளுக்கு காரணம் மற்றவர்கள் என்று நாங்கள் சொல்லுவதுண்டு. So if we are going to interpret our life focusing on others, definitely we will be unhappy. நாங்கள் மற்றவர்கள் மட்டில் எங்கள் வாழ்க்கையை தங்கி வாழ்ந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். Praise the Lord. Praise the Lord. If you want to be happy, நீங்கள் joyful, instead of looking into others, you have to look to God. You have to raise your eyes towards God. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளை நோக்கி உங்கள் கண்களை உயர்த்த வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Say louder, hallelujah. 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 That is why St. Paul said, if God is with me, who can stand against us? அதனால் தான் பவுல் அடிகளார் சொல்கின்றார், கடவுள் என்னுடன் இருந்தால் யாரும் எனக்கு எதிராக இருக்க முடியாது. Hallelujah. So I come from Kerala. ஆகவே குருவானவர் கேரளாவை சேர்ந்தவர். So I come from a place we are blessed with so many rivers, wells and lakes. So many I come from a place where we are having so many water sources. ஆகவே கேரள மாநிலத்தை எடுத்துக்கொள்கின்றால் நிறைய ஆற்றுகள், ஆறுகள், ஊற்றுகள், குளங்கள், நிறைய தண்ணீர் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. But during the summer, sometimes we will have the scarcity of water. ஆனால் சில வேளையில் தண்ணீர் வறட்சி நாட்களில் தண்ணீர் குறைபாடு ஏற்படுகிறது. So sometimes there will be a very small amount of water in our wells. ஆகவே எங்களுடைய கிணறுகளிலும் கூட தண்ணீர் குறைந்துவிடும். One day a man who was very close to my house, when he got up, he came to look into the in order to know the amount of water in his well. ஒரு நாள் என் வீட்டில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதன் என் கிணற்றடிக்கு வந்து பார்த்தார் தண்ணீர் மட்டம் அப்படி இருக்கிறது என்று பார்க்க. And he could see a very little amount of water is remaining in his well. அவரது கிணற்றில் கொஞ்சம் தண்ணீர் தான் இருந்ததை அவர் கண்டார். He was a very good mathematician, so he calculated how much amount of water is remaining in my well. ஆகவே அவரது கிணறில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று அவர் கணக்கு போட்டார். And he calculated, so most probably or at most there will be 100 buckets of water will be in my well. மிஞ்சி போனா இந்த கிணறில் 100 பக்கெட் தண்ணீர் தான் எடுக்கலாம் என்று அவர் கணக்கு போட்டார். If every day if I take 10 buckets of water, ஒவ்வொரு நாளும் நான் 10 பக்கெட் தண்ணி எடுத்தால் on the 10th day it will be over. 10வது நாளுடன் தண்ணீர் முடிஞ்சுவிடும். So what this man did? ஆகவே இந்த மனுஷன் என்ன செய்தார்? He was very clever. அவர் மிகவும் ஒரு திறமைசாலி. So there was a carpenter who was living very close by his house. அவரது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தச்சன் இருந்தார். And he called him. அவரை அழைத்தார். And he told him. அவருக்கு சொன்னார். To make a cover so that the remaining water, to make a cover for his well so that the remaining water will get evaporated and being lost. அந்த தண்ணீர் கிணறில் இருக்கிற தண்ணீர் வாயுவாகி இல்லாமல் போவதை தடுக்க அந்த கிணறுக்கு ஒரு மூடியை செய்யுமாறு சொன்னார். So this carpenter made a good cover. அவரும் அழகான ஒரு மூடியை செய்து கொடுத்தார். And this man covered his well very well. அவரது கிணறை வடிவாக அவர் மூடி வைத்தார்.
and he started to take water from his neighbor's well. அவரது கிணறை மூடி வைத்துவிட்டு பக்கத்து வீட்டு மனுஷனின் கிணறிலிருந்து தண்ணி எடுக்க தொடங்கினார். Praise the Lord. Again, you began to fall. மெல்ல சின்னாக்கள் சரிந்து கொண்டே போறீங்க. Praise the Lord. So this man, he covered his well with a good cover and he started to take water from his neighbor's well. ஆகவே தனது கிணறை வடிவா மூடி வச்சிட்டு பக்கத்து வீட்டு மனுஷனின் கிணறிலிருந்து தண்ணி எடுக்க தொடங்கினார். We know he is the most foolish fellow in the world. எங்களுக்கு தெரியும் அவர்தான் இருக்கக்கூடிய மிகவும் முட்டாளான மனிதர். Why? ஏனது? So what he saw in his well is a little amount of water. அவரது கிணறில் அவர் கண்டது கொஞ்சம் தண்ணீரை. But there was one thing that he didn't see. அவர் காணாத ஒரு விஷயம் இருக்கிறது. What was that? அது என்ன? This well is connected to a spring. இந்த கிணறு ஒரு ஊற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. Which can provide a lot of water. அந்த ஊற்றிலிருந்து நிறைய தண்ணீர் வருகிறது. சரியா? சரியா? எனக்கு வெல்லம் தெரியுന്നുണ്ടോ? புரிஞ்சதா? Praise the Lord. Do you follow me? So this man, he couldn't see that this well is connected to a spring which can provide a lot of water. உங்களுக்கு தெரியும் ஒரு கிணறு ஒரு தண்ணீர் ஊற்றுக்கு இணைஞ்சிருக்கும், அது மூலம் தான் தண்ணீர் வரும். ஆகவே அவனுக்கு தெரியவில்லை ஒரு ஊற்று இருக்கிறது, அந்த ஊற்றில் தண்ணி வந்து கொண்டே தான் இருக்கும். So my dear friends, what is the message of this story? இந்த கதையின் உங்களுக்கு கிடைக்கின்ற செய்தி என்ன? Quite often we think that others have misused my good name or spoiled my good name. அதிகமான வழியில் நாங்கள் யோசிக்கின்றோம் மற்றவர் எனது நாமத்தை எனது பெயரை கெடுத்து விட்டார்கள் என்று. Or others have stolen my wealth. இல்லாட்டி மற்றவர்கள் எனது பணத்தை களவெடுத்து விட்டார்கள் என்று. Or others have cheated me in my business. இல்லாவிட்டால் மற்றவர்கள் எனது வியாபாரத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று. So others, they were the reasons for losing my wealth, my health, my image, my good name. So quite often we attribute all the failures of our life to others. எனது வாழ்க்கையில் செல்வம் போனது, பெயர் போனது, எல்லாம் போனது மற்றவர்கள் தான் என்று மற்றவர் மீது குற்றம் சாட்டுகின்றோம். So my dear friends, if others have taken away my health, my wealth, my position, my good name, ஆகவே மற்றவர்கள் எனது பெயரை, எனது பட்டத்தை, எனது வாழ்க்கையின் செல்வத்தை சூறையாடி விட்டார்கள் என்றால், I want to tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், all the wealth, the health and all I have, என்னிடம் இருக்கின்ற சுக உடல் நலம், எங்களுடைய செல்வம் எல்லாமே which is linked to God's wealth, அவை அனைத்தும் கடவுளுடைய செல்வத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. If others have taken away all my wealth, since there is an abundance of wealth in God's hand, nothing can destroy me. மற்றவர்கள் எனது செல்வங்களை பறித்து கொண்டாலும் நான் கடவுளுடைய செல்வத்தின் ஊற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் யாராலும் என்னை அழிக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 So my dear friends, even if the situations are unfavorable in every way in my life, ஆகவே என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அடைகின்ற நிலையில் இருந்தாலும் I have to look to God. நான் கடவுளை நோக்க வேண்டும். Because God is the one who give you the ultimate success in your life. காரணம் வாழ்க்கையில் நிலையான வெற்றியை தருபவர் கடவுள். God is the one who is going to heal you. அவர்தான் உங்களை குணமாக்க போகிறார். So instead of looking to others, ஆகவே மற்றவரை பார்க்காமல், instead of interpreting our life focusing on others, ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை மற்றவரை வைத்து மதிப்பிடாமல்,
try to look to God கடவுளை நோக்க வேண்டும். and try to interpret your life focusing on God. கடவுளை நோக்கி எங்கள் வாழ்க்கையை மதிப்பிட வேண்டும். Even if others have given you so many losses in your life, மற்றவர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளை தந்திருந்தாலும், even if others have hurt you, if others have made so many damages in your life, மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை ஏற்படுத்தியிருந்தாலும், if God is with me, கடவுள் என்னோடு இருந்தால் nobody can fail me. யாராலும் என்னை தோல்வி அடைய செய்ய முடியாது. Nobody can stand against me. யாராலும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. Hallelujah. ஹalleluya. Say louder, hallelujah. Say louder, hallelujah. சத்தமாக சொல்லுங்கள் ஹalleluya. Hallelujah. 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 That was the hope of our dear, our beloved mother Mary. தேவ அன்னையிடமிருந்த எதிர்பார்ப்பு அதுதான். She believed the promise of God. கடவுளுடைய வாக்குறுதியை அவள் நம்பினார். Even when it seemed impossible. அது நடக்காத செயலாக இருந்தாலும் கூட. தெரியாது, புரிஞ்சாது? விளங்கிச்சா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So at the annunciation she heard that assurance from God that nothing is impossible for God. ஆகவே தேவதூதரின் மங்கள வார்த்தையின் பொழுது அவள் அறிந்து கொண்டாள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று. Even after that we know she had to undergo a lot of sufferings in her life. அதன் பின்னும் தன் வாழ்க்கையில் நிறைய வேதனைகளை முகம் கொடுக்க நேர்ந்தது. Mary's life was not like a river flowing very quietly, calmly. மிகவும் மௌனமாக அமைதியாக சென்ற ஒரு ஆறு போன்று அல்ல மரியாளின் வாழ்க்கை. So she had to undergo a lot of depressing situations in her life. நிறைய துன்பங்களை தன் வாழ்க்கையில் முகம் கொடுக்க நேர்ந்தது. But Mary remained unshakable. என்றாலும் மிக திடமாக உறுதியாக தேவ அன்னை She இருந்தார். stood firm. அவர் உறுதியாக இருந்தாள். Like a solid rock. ஒரு பாறையை போல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Even when she heard that others were accusing his beloved son, தன் மகனை மற்றவர்கள் குற்றம் சாட்டும் பொழுதும், they accused him of blasphemy. கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்தவர் என்று இயேசுவை குற்றம் சாட்டிய பொழுது, And they even said that he's a mad, he's a psychic. மற்றவர் இயேசுவை பார்த்து அவருக்கு மனது சரியில்லை, மூளை சரியில்லை, வளர்ச்சி குன்றியவர் என்று சொல்லும் பொழுது, But even then Mother Mary believed that he is the son, my son, he is the son of God. அப்படி இருந்தும் கூட தேவனை உறுதியாக நம்பினார் தனது மகன் தான் இறை மகன் என்று. And finally when her beloved son's body was taken down from the cross and laid on her lap, even then she believed that my son, he is the son of God. கடைசியாக இயேசுவின் திரு உடலை சிலுவையில் இருந்து இறக்கி தேவனின் மடியில் வைத்த பொழுது கூட அவர் நம்பினார் என் மகன் தான் இறை மகன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 That is the hope of our dear Mother Mary. எங்கள் தேவ அன்னையின் எதிர்பார்ப்பு அதுதான். So my dear friends, the life situations may not be always favorable, pleasing one for all of us. எங்கள் எல்லோருக்கும் எந்த நேரமும் வாழ்க்கை எல்லாமே நல்லா போகாது. But hope tells you put your trust in the Lord. ஆனால் எதிர்பார்ப்பு எங்களுக்கு சொல்லும் எங்கள் நம்பிக்கையை கடவுள் மீது வைக்கும்படி. That is how the Christian hope is distinct from other usages of hope in English language. அவை ஆங்கில மொழியில் எதிர்பார்ப்பு என்ற சாதாரண உலக வார்த்தையின் அர்த்தத்தை விட கிறிஸ்தவ எதிர்பார்ப்பில் இருக்கிற வித்தியாசம் இதுதான். So in our ordinary life quite often we say I hope so. That means it can happen, it may happen or it may not happen. சாதாரண வார்த்தைகளில் நாங்கள் சொல்லுவோம் நான் எதிர்பார்க்கிறேன் இப்படி நடக்கும், நான் எதிர்பார்க்கிறேன் இப்படி நடக்கும் என்று. But Christian hope speaks to us it will happen and it is happened.
கிறிஸ்தவ நம்பிக்கை எதிர்பார்ப்பு எங்களுக்கு சொல்லும் அது நடக்கும், அது ஏற்கனவே நடந்து விட்டது. Praise the Lord. Praise the Lord. Say louder, hallelujah. 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 So my dear friends, why did Jesus raise such a question to that man who got paralyzed for 30 years and who was lying at the side of Bethsaida? ஆகவே இயேசு ஏன் அந்த 38 வருடங்களாக அந்த பெத்சைடா ஊற்றின் பக்கத்தில் படுக்கையாக இருந்த மனிதனிடம் அந்த கேள்வியை கேட்டார்? Jesus wanted to redirect his focus to the Lord instead of looking to others. அந்த மனிதனின் பார்வையை நோக்கத்தை கடவுள் மீது திருப்ப வேண்டும் என்பதுதான் இயேசுவின் நோக்கம். புரிஞ்சதா? Praise the Lord. Say louder, hallelujah. Are you tired? I know you are tired. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Anyway, only one thing. So today we are reminded, so the word of God again reminds us that we have to put our whole trust in the Lord. இறைவார்த்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது, எங்கள் முழு நம்பிக்கையும் நாங்கள் கடவுளிடம் வைக்க வேண்டும். Romans chapter 5 verse 5. ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Hope does not put us to shame. எதிர்பார்ப்பு எங்களை அவமானத்திற்குள்ளாக்காது. Hallelujah. Hallelujah. Hope does not put us to shame. நம்பிக்கை எங்களை அவமானத்திற்கு உள்ளாக்காது. Hallelujah. Hallelujah. If we put our trust in the Lord, எங்கள் நம்பிக்கையை கடவுள் மீது வைத்தால் God will not allow us to be ashamed of our hope. எங்கள் நம்பிக்கை வீணாக இல்லாட்டி அவமானப்படுத்த கடவுள் அனுமதிக்க மாட்டார். Praise the Lord. So my dear friends, only one thing I want to tell you, don't look to the situations of your life. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களை பார்க்க வேண்டாம். Please don't look to others. மற்றவர் மனிதர்களையும் பார்க்க வேண்டாம். They can only help you. அவர்களால் உதவி செய்ய மட்டும்தான் முடியும். Now, even if they have not helped you, அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது உதவாவிட்டாலும், if God is with you, கடவுள் உங்களோடு இருந்தால் nobody can destroy you. யாராலும் உங்களை சீரழிக்க முடியாது. Hallelujah. 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 Even if others have put so many stumbling blocks in your growth, உங்கள் வளர்ச்சி பாதையில் மற்றவர்கள் தடைகளை போட்டாலும், we used to say in Malayalam, paara vekkuka. Is it? I don't know in Malayalam. In Tamil, I don't know. Even if someone has put something against you, உங்களுக்கு எதிராக தடையாக எண்ணத்தை மற்றவர்கள் போட்டாலும், if God is with you, கடவுள் உங்களோடு இருந்தால் nobody can destroy you. யாராலும் உங்களை சீரழிக்க முடியாது. എങ്ങനെയാ പറഞ്ഞത്? സീരലിക്ക് മുടിയാതെ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now we shall all rise. அனைவரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Are you tired? களைப்பா இருக்கா? Shinicha. Praise the Lord. Hallelujah. Once again, let's close our eyes and join our hands. கண்களை மூடி கைகளை கூப்பிக் கொள்வோம். So we are now going to enter into the most beautiful moments of our life. எங்களுடைய வாழ்க்கையின் மிக அழகிய ஒரு தருணத்திற்கு நாங்கள் செல்ல போகிறோம். So now we are going to invite the Eucharistic Lord into our midst
நற்கருணையானவர் எங்கள் மத்தியில் நாங்கள் வரவழைக்கப் போகின்றோம். These moments is going to be great moments of deliverance and healings and miracles in our lives. எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கவிருக்கின்ற தருணம் இது. Let us prepare ourselves to invite Jesus into our midst and to experience his healing touch and to experience his love. இயேசுவின் பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் பெற்று அவரது குணமாக்கும் தொடுகையே அன்பை அனுபவிக்க நாங்கள் அனுமதி கொடுப்போம். Lord, we pray to you, take away all our worries, and as you have promised, he will turn all our mourning into a dance, into joy, into happiness. ஆண்டவரே, எங்கள் துன்பங்களை எல்லாம் நடனமாக மாற்றுவீர் என்ற வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் வேதனைகளை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும்.